Hi friends, welcome to சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் மஷ்ரூமையும் பன்னீரையும் வச்சு ஒரு ஸ்டிர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, வீட்லேயே நம்ம ஈஸியாக செய்யலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துறது இருக்குது, டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பன்னீர் மஷ்ரூம் ஸ்டிர் ஃப்ரை பண்ணுறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். எல்லா காய்கறியுமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உப்பு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், தண்ணி கொஞ்சம். இப்போ இது 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினதுக்கே பாருங்கள் இவ்வளோ தண்ணி நிற்குது. இதை நம்ம சுண்டை வச்சுக்கலாம், இப்படியே வேக வச்சு சுண்டை வச்சுக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்ருக்கேன். பன்னீரை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இதை அதே கடாயில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பட்டர் இருந்தாலும் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துனா ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் பொடியாக கட் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாங்க. இது கூட இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், இது நீட்டமாக இருந்த பச்சை மிளகாய் இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். காளானில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சீரகம் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு வதக்கிக்கலாங்க. கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் 1 கேப்சிகம். இது கேப்சிகமும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதும் 2 தக்காளி அதை நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதையும் ரொம்பவே வதக்கக்கூடாது, கொஞ்சமாக வதக்கிக்கணும். பாதி அளவு வெந்தாவே போதும். இது கூட நம்ம வேக வச்ச காளானை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசாலாலாம் காளான்லேயும் நல்லா ஏறட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது கூட பொரிச்சு வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் ஆரிகனோ சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் மஷ்ரூம் பன்னீர் ஸ்டிர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம மயனஸோட தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஹெல்த்தியானது. இதை நம்ம ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மயனஸோட இதை நம்ம தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. மயனஸோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மயனஸ் வெஜ் மயனஸ் வீட்லேயே நான் செஞ்சது. வீட்டில் நீங்களும் இந்த அளவுகளை வச்சு செஞ்சு பாருங்கள். சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டர் கிடைக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.